제보에 따르면 비행기는 착륙 중에 랜딩 기어가 내려오지 않았고 착륙한 뒤 활주로를 이탈해 공항 담장 끝까지가 폭발했다고 합니다. 다시 한번 전해드리겠습니다. 오늘 오전 9시 10분쯤 전남 무안공항에 பிரித்தானியாவுக்குள் வரும் விமானங்கள் மற்றும் பிரித்தானியாவிலிருந்து வெளியே போற விமானங்கள் பலதும் தடைப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை வரையில இது நீடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இருந்த போதிலும் அது எதிர்வரும் சில நாட்களுக்கு நீளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு விமான பயணத்திற்கு மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு ஆண்டாக மாறியிருக்கிறது. இதுவரையில் 4 விமான விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடந்த மிக முக்கியமான ஒரு விமான விபத்து, இது சம்பந்தமான தகவல்களும் இந்த விமான விபத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற வெளியீடும் வெளியிடப்பட்டிருக்கிறது. யூகேல ஒரு வைரஸ் பரவுகிறது, இந்த வைரஸிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் NHS வழங்கி இருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. பிரித்தானிய மக்களுக்கு பயன்படக்கூடிய செய்திகள், தகவல்கள் மற்றும் சட்ட மாற்றங்கள் தொடர்பான விடயங்கள் தொடர்ந்தும் இந்த சேனல்ல உங்களுக்காக வர காத்திருக்கிறது. கேட்விக், மான்செஸ்டர், லூட்டன் மற்றும் ஹீத்ரூ ஏர்போர்ட்கள்ல விமான சேவைகள் தடைப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே பிரித்தானியா முழுவதும் காணப்பட்ட பனியுடன் கூடிய காலநிலை காரணமாகவும் விசிபிலிட்டி குறைவாக இருப்பதனாலும் ஃபாக் மற்றும் மிஸ்ட் இருப்பதனாலும் விமானங்களை தரையிறக்குவதில் சிக்கல் ஏற்படுவதனால் விமானிகள் பிரித்தானியாவுக்கு பயணம் போவதற்கு தயாராக இல்லை அப்படின்ற காரணத்தினால விமான சேவைகள் தடைப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏராளமான சர்வதேச விமானங்கள் மற்றும் உள்ளூர் விமானங்களும் தடைப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. காலநிலை ஞாயிற்றுக்கிழமை அளவில் முன்னேறலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த போதிலும் காலநிலையில சரியான விதமான ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்ற காரணத்தினால இந்த பயண தடை தொடர்வதாக சொல்லப்படுகிறது. விமானங்கள் மாத்திரம் இல்லாம ரயில் சேவைகள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. லண்டன்ல இருந்து வெளியே போற அனைத்து வாகனங்களுக்கும் வேக கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிற அதே வேளையில மோட்டார்வேகள்ல வேகங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் சாரதிகள் சரியான முறையில செல்லாவிட்டால் அல்லது அவர்கள் 2 வாகனங்களுக்கு இடையில ஒரு சரியான இடைவெளி வைக்காவிட்டால் அவர்களுடைய லைசன்ஸ்ல இருந்து பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான தீர்மானங்களும் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஃபொக்கான காலப்பகுதியிலையும் பனியுடன் கூடிய காலப்பகுதியிலையும் டிரைவ் பண்ணுவதற்கென்று சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை சரியான முறையில பின்பற்றாங்களா அப்படின்றத கேமராக்களை வைத்து கண்காணிப்பதற்கும் பிரித்தானிய போக்குவரத்து துறை ஆயத்தங்களை மேற்கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் ஊடகங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்த 48 மணி நேரங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை NHS வழங்கி இருக்கிறது. யூகே முழுவதும் நோரோ வைரஸ் அப்படின்ற ஒரு புதிய வகையான வைரஸ் வெளிவந்திருக்கிறது. இந்த வைரஸ் தொற்றின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 48 மணி நேரங்களுக்கு இந்த நோய் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் உடம்புல இருக்கும். இந்த உடம்புல இருக்கிற வைரஸ் ஆனது உடனடியாக மற்றவர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. நோய் தொற்று எனக்கு இல்லை, எனக்கு அந்த அறிகுறிகள் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட 48 மணி நேரங்கள் நீங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பண்டிகை காலம் அப்படின்றதுனால நிறைய மக்கள் பொது இடங்கள்ல கூறுறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பாக்ஸிங் டே ஷாப்பிங் மூலமாக ஏராளமான மக்கள் ஒரே ஆடையை உடுத்து பார்க்கிறது, ஒரே இடத்திற்கு போறது மாதிரியான நடவடிக்கைகளை மக்கள் மேற்கொள்றதுனால இந்த நோய் தொற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரதானமான நோய் அறிகுறிகள் காணப்படலாம் அப்படின்றதும், இந்த நோய் வந்தவர்கள் இன்னும் ஒருவருடன் பேசும்போது அவர்களுடைய எச்சின் வாயிலாக அல்லது அவர்களுடைய பொருட்களை கையாளும் போது அதன் வாயிலாகவும் தொற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நோய் தொற்று ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் உடனடியாக NHS-ஐ தொடர்பு கொள்ளுமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நோய் தொற்றிலிருந்து நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். தகுந்த ஓய்வு எடுப்பது, நீர் ஆகாரங்களை அதிகமாக உண்ணுவது போன்றன இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு பிரதானமான வழிகள் அப்படின்றதையும் NHS பொதுமக்களுக்கு அறிவிக்கிறது. போயிங் 737-800 ரக விமானம் நேற்றைய தினம் விபத்துக்குள்ளாகி இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரையில ஏராளமான விமானங்கள் விபத்துக்கு உள்ளாகிறது. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு விபத்து நடந்தால் அந்த விபத்துல நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய விபத்தாக இருக்கிறது அப்படின்றத தாண்டி சதவீதங்களின் அடிப்படையில் வீதி வாகன விபத்துகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏவியேஷன் எப்பவுமே பாதுகாப்பான ஒன்றாகத்தான் இருந்து வருகிறது.
ஆயிரக்கணக்கான விமானங்கள்ல ஏதோ ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகிறது, ஏதோ ஒரு நாள் ஒரு விமான விபத்து நடக்கிறது அப்படின்னாலும் பெரும்பாலான இந்த ஏர்வேஸ் பயணங்கள் பாதுகாப்பான பயணங்களாகவே இருக்கிறது. போயிங் விமானத்தை பொறுத்தவரையில இது மிக முக்கியமான ஒரு விமான நிறுவனமாக இருக்கிறது. அதி உயர் பாதுகாப்புகளை உறுதிப்படுத்தியதன் பின்னர் தான் போயிங் விமானங்களும் வெளிவருகிறது அப்படின்றதும் மேலதிக தகவலாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பாங்காக்கில் இருந்து தென்கொரியாவுக்கு வந்த விமானம் ஓடு பாதையில இருந்து விபத்துக்குள்ளாகிறது. இது ஒரு சுவற்றில் தாக்கி வெடித்து சிதறுகிறது. இந்த விமான விபத்தை பொறுத்தவரையில 181 பேர் இந்த விமானத்துல பயணம் போயிருந்ததாகவும், இவர்கள பெரும்பாலானவர்கள் டூர் பேக்கேஜ் மூலமாக 5 நாட்கள் விடுமுறையில் பாங்காக்கு சென்று மறுபடியும் தென்கொரியாவுக்கு திரும்பி இருந்ததாகவும் முதல் கட்ட விசாரணைகள் இருந்து சொல்லப்படுகிறது. இந்த விமான விபத்தின் போது பிளாக் பாக்ஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே நேரம் காக்பிட்டில் பைலட்டுடைய குரலை பதிவு செய்கிற இயந்திரமும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விபத்து ஏற்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால பைலட் ஏர் டிராபிக் கண்ட்ரோலை தொடர்பு கொண்டு ஒரு முக்கியமான விடயத்தை சொல்வதற்கு முயற்சித்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. 181 பேரில் 177 பேர் உயிரிழந்திருப்பதாகவும், மற்றவர்கள் தேடப்பட்டு 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விபத்தை பொறுத்தவரையில காரணியாக சந்தேகிக்கப்படுறது என்ன அப்படின்னா, இந்த விமானம் பேர்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைகளோட மோதி இருப்பதாக ஏர் டிராபிக் கண்ட்ரோலினுடைய தகவல் தெரிவிக்கிறது. விமானம் தரையிறங்குவதற்கு சில நொடிகளுக்கு முன்னால கூட்டமாக வந்த பறவைகள் மேல இந்த விமானம் மோதி இருந்ததாகவும், இந்த பறவைகள்ல சிலது விமானத்தினுடைய இன்ஜின் பகுதிக்கு சென்றிருக்கலாம் அப்படின்றதும், இதன் காரணமாக விமானத்தினுடைய இன்ஜின் பழுதடைந்திருக்கலாம் என்கிற ஒரு தகவலும் முதற்கட்ட விசாரணையின் போது வெளியிடப்படுகிறது. வானத்தில் 2 முறை வட்டமிட்ட விமானம், அதன் பிறகு இந்த விமானத்தினுடைய லேண்டிங் கியர் வேலை செய்யவில்லை அப்படின்ற காரணத்தினால விமானத்தினுடைய கீழ்ப்பாகத்தாலேயே லேண்ட் செய்ய பைலட் முனைந்ததாக சொல்லப்படுகிறது. விசேடமான நிலைகளின் போது லேண்டிங் கியர் வேலை செய்யாவிட்டால் விமானத்தினுடைய அடிப்பாகத்தால் லேண்ட் பண்ணுகிற ஒரு வளமே இருந்து வந்தது. இருந்தாலும் இந்த லேண்டிங்கின் போது முன்னால் இருந்த சுவரின் மீது மோதி இந்த விமானம் வெடிப்புக்குள்ளாகியதாக சொல்லப்படுகிறது. இந்த விமான விபத்தை பத்தி இப்போது ஏராளமான புதிய தகவல்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதுல மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, 2 வாரங்களுக்கு முன்னால இதே விமானத்துல போன ஒருவர் ஒரு ட்வீட்டை பதிவு செய்திருக்கிறார். அந்த ட்வீட்டின் போது இதே விமானம் பல இடங்கள்ல இன்ஜின் ஆஃப் செய்யப்பட்டதாகவும், இது குறித்து ஏர் ஹோஸ்டஸிடம் கேட்டபோது பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, இந்த இன்ஜின்ல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னதாகவும், இந்த விமானம் ஏற்கனவே பழுதடைந்த ஒரு விமானம் அப்படின்ற ஒரு தகவலும் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுகிறது. இது சம்பந்தமாக தென்கொரியாவின் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும், பிளாக் பாக்ஸினுடைய தரவுகளின் அடிப்படையில் இந்த விமானம் ஏற்கனவே பழுதடைந்த ஒரு விமானம் தானா, டேக் ஆஃபின் போதே இந்த விமானத்தினுடைய இன்ஜின்ல பழுதுகள் இருந்ததா போன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. விமானத்தில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்ட 2 பேரும் ஷாக்கில் இருப்பதாகவும், அவர்களிடம் சரியான தகவல்களை இப்போதைக்கு பெற முடியாது அப்படின்ற ஒரு தகவலும் மேலதிகமாக வெளியிடப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.